Jesus. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில உற்சாகமா
நன்றி செலுத்துவோமா. அப்பா எல்லாவற்றையும் நீங்களே பார்த்து கொள்வீங்க ஆவியானவரே. அப்பா எங்க தேவைகள் அப்பா எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. அப்பா எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆவியானவரே. அப்பா எங்க இருதயத்தை பார்க்கிற தேவன் நீங்க. மனுஷனோ முகத்தை பாப்பா, ஆனா என் தேவன் நீங்க அப்பா இருதயத்தின் ஆழத்தின் உள்ளந்திரியங்களே அறிந்திருக்கிற தேவன். அப்பா நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க. அதுக்காக நன்றி ஆவியானவரே. அப்பா உமக்கு நாங்க கோடி நன்றிகளே எடுக்கிறோம். இயேசுவே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லுவோமா எல்லாரும் வாய்களை திறந்து. ஜீசஸ் உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி. இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி அவர் துதிப்பதற்காக அவரை பாடுவதற்காக தான் நம்ம அவரோட சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுவோமா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அப்பா உமக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் எங்கள் வாழ்நாள் பத்தாது. அப்பா நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீங்களே. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு கோடி 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 நன்றின்னு சொல்லுவோமா. இயேசுவே நன்றி அப்பா. உங்கள் பிரசன்னத்துக்காக நன்றி, உங்கள் சமூகத்துக்காக நன்றி. ஆவியானவர் எங்கள் மத்தியில் பிரசன்னராக இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி ஆவியானவரே. உமக்கே கோடி நன்றிகளே எடுக்கிறோம் அப்பா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். சொல்லுவோமா. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். தேங்க்யூ அப்பா. உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில், உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். தஞ்சமானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். தேங்க்யூ அப்பா. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். ஹல்லேலூயா. உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். சொல்லுவோம் சத்தத்தை உயர்த்தி. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வே, பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். நன்றி அப்பா. உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஜீசஸ் நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. அப்பா உங்க பிரசன்ன
பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. உங்க சமூகத்துக்காக நன்றி ஆவியானவரே. அப்பா பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆவியானவரே. மனுஷங்களுக்கு முன்னாடி ஒரு வேஷம், அவங்களுக்கு பின்னாடி ஒரு வேஷம். அப்பா பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிற எங்களை நீங்க தெரிந்தெடுத்தீங்களே ஏசப்பா. அப்பா மண்ணான எங்களை அப்பா நீங்க தெரிந்து கொண்டீங்களே, அதுக்காக நன்றி அப்பா. நாங்க மண் என்று நீங்க நினைவு கூறுகிறீங்க, அதுக்காக நன்றி ஆவியானவரே. அப்பா உமக்கு கோடி நன்றிகளே எடுக்கிறோம் ஆவியானவரே. மண்ணான எங்க மீது அப்பா எவ்வளோ கிருபையா எவ்வளோ இரக்கமா இருக்கிறீங்க ஆவியானவரே. அப்பா தகுதியில்லாத மனுஷங்க ஏசப்பா, அப்பா பாவத்துல விழுந்திருக்கிற மனிதர்கள் அப்பா. அப்பா உங்க கிருபையினால அப்பா உங்க அன்பினால அப்பா உங்க பிரசன்னத்தினால மண்ணா இருக்கிற எங்க மேல நீங்க நினைவா இருக்கிறீங்களே அப்பா. உமக்கு கோடி கோடி நன்றிகளே எடுக்கிறோம் அப்பா. உமக்கு கோடி நன்றிகளே எடுக்கிறோம்னு சொல்லுவோமா? எல்லாம் சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். நன்றி அப்பா. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீர் மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீர் மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். தேங்க்யூ அப்பா. உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். கரங்களை உயர்த்தி உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீர், என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். நன்றி அப்பா. உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். தேங்க்யூ ஆவியானவரே. அப்பா உங்க சமூகத்துக்காக நன்றி, உங்க பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. அப்பா தகுதி இல்லாத எங்களை நீங்க தகுதிப்படுத்துறீங்களே அப்பா. உங்க கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா உதவாது என்றப்பா எங்களை தள்ளி வைத்தாலும் உதவாத என் மேல நீங்க கண்ணோக்கமா இருந்தீங்களே, அதுக்காக நன்றி அப்பா. அப்பா தகப்பனே உமக்கு கோடி நன்றிகளே எடுக்கிறோப்பா. குறைவுகள் எல்லாவற்றையும் அப்பா அப்பா கிறிஸ்தேசுக்குள்ள நீங்க நிறைவாய் மாற்றி கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிற ஆவியானவரே. கோடி நன்றிகளே எடுக்கிறோம் ஆவியானவரே. அப்பா உமக்கு கோடி நன்றி. கடைசியா ஒரு விஷயம், உங்க பிரசன்னத்தில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? உண்மையா சத்தத்தை உயர்த்தி பாட போறோம். தேங்க்யூ ஜீசஸ். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். சத்தத்தை உயர்த்தி உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். நன்றி ஆவியானவரே. நன்றி அப்பா. கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எங்களோட பேசுங்கப்பா. நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. நீர் பேசாத கல்லோ மரமோ ஒரு ஃபோட்டோவோ அல்ல, நீர் பேசுகிற தெய்வம். எங்களோட பேசுங்க, இடைப்படுங்க. உங்கள் வார்த்தை என்ன வெளிச்சம் இந்த நாளில் பிரசித்தம் தரட்டும் ஆண்டவரே. உங்கள் வசனம் ஆண்டவரே எங்களை பிரசித்தப்படுத்தட்டும்.
பாதைக்கு தீபமாய், கால்களுக்கு வெளிச்சமாய் உங்கள் வேத வசனம் மாறட்டும்ப்பா. தாழ்த்துக்கிறோம், நீங்கள் பெருகணும்ப்பா, நாங்கள் சிறுகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. சத்தமாக சொல்லலாமா? ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட போகிற ஒரு காரியம் ரொம்ப வித்தியாசமானது. ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ ஆண்டவர் வித்தியாசமான காரியங்களை ஆண்டவர் பேசினார். இது எப்படி எடுத்துகிட்டு போகிறது, இது எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா ஆண்டவரை நம்பி வந்துட்டேன். ஆமேன்னு சொல்லலாமா? அவர் தான் பேச போகிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 26, 27. 2 சாமுவேல் 22, 26, 27. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமனாகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் புனிதனுக்கு நீர் புனிதராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? தோன்றுவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பமா இந்த வசனம் போடுங்க. 26 எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இது தாவீது பாடுகிற ஒரு சங்கீதம். சங்கீத புஸ்தகத்திலையும் இதே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன்னு சொல்லலாமா? இதே வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமேன். சரி, அப்படின்னா தேவன் யார் அப்படின்னா, நான் எப்படியோ அவரும் அப்படியே. சத்தமாக சொல்லுங்க. இன்னும் நல்லா சத்தமாக சொல்லாமா? இதான் டாபிக்கு. பக்கத்தில் சொல்லுங்க. நான் எப்படியோ அவரும் அப்படிதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நான் மனுஷி, அவர் தேவாதி தேவன், அவருக்கும் எனக்கும் ஏணி வச்சால் எட்டாது, பைபிள் பிரகாரம்லாம் வாழ முடியாதுங்க, பைபிள் சொல்கிறதெல்லாம் செஞ்சிட முடியாது அப்படின்னு சில பெரிய ஞானிகள்லாம் பேசியிருக்காங்க. நானே கேட்டிருக்கேன். பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க அப்படியே சரளமாக, பைபிள் சொல்கிறதெல்லாம் கீழ்ப்படிய முடியுமா அப்படின்வாங்க. அப்படி கிடையாது. முடியுன்றதுனால தான் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறார்னா, சொந்த மகனாய் சொந்த மகளாய் தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் யாரோ ஒருத்தரா பார்க்கல. அவர் பாருங்க, எத்தனையோ படைப்புகளை ஆண்டவர் படைச்சிருக்கிறார். அண்ட சராசரங்களை படைச்சிருக்கிறார், செடி கொடிகளை படைச்சிருக்கிறார், விலங்குகளை படைச்சிருக்கிறார். நம்மளை விட பலசாலியான விலங்குகள், பெரிய பெரிய ஆகாயத்து பறவைகள், மச்சங்கள், ஆழத்தில் இருக்கிற விலங்குகள், சமுத்திரத்தில் பெரிய ஒரு உலகமே இருக்குது, எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார். ஏன் தேவ தூதர்களையும் படைச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆனால் யாருக்காகவும் அவர் அந்த ஒரு சிருஷ்டியாய் மாறலை, மனிதனுக்காக மாத்திரம்தான் ஒரு மனிதனாய் உலகத்தில் வந்தார். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவர் மனிதனுக்கு மனிதனாய் வந்துட்டு நம்மளை போலவே ஒரு வாழ்க்கையை மனிதனுக்காக தன் உயிரையே கொடுத்தார். எவ்வளோ நல்லவர். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. a close contact நமக்கும் தேவனுக்கும். ஏன்னா நம்ம போல் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். பிலிப்பியர் 2 பார்க்குறோம். நம்மை போல மனுஷ சாயலானார். நம்ம போல பாடுகள் அவருக்கு இருந்துச்சு, அவருக்கும் பசிச்சுது, அவருக்கும் தூக்கம் வந்துச்சு, அவருக்கும் டயர்டாக இருந்துச்சு. அவரும் ஊழியத்தை முடிச்சுட்டு டயர்டாக வருவார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு குணாதிசயம் ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, நீ எப்படி நடந்துக்கிறியோ உனக்கு நானும் அப்படி தான் நடந்துக்குவேன் ஆண்டவர் சொல்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நான் எப்படியோ அவரும் அப்படியே. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம், அப்பாவை போல் புள்ள இருக்கும். நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குல்ல, தாயை போல் புள்ள. வசனம் தெரியுதோ இல்லையோ, நம்ம இதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவோம்ல. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? தாய் குணாதிசயம் பிள்ளைக்கு வர்றது, தகப்பன் குணாதிசயம் பிள்ளைகளுக்கு வர்றதை நம்ம பார்க்க முடியும். ஆமே. சில தகப்பனுக்கு மூக்குக்கு மேலே கோவம் வந்தால் பிள்ளைக்கும் எப்படி தான் வரும் சொல்லுங்களேன். இன்னொன்று சொல்லுவாங்க, தாய் 8 அடி பாஞ்சா
அப்படி சொல்லுவாங்க. கரெக்டாக? அப்போ பாருங்கள், தகப்பனை போல் பிள்ளைகள் இருக்கிறத பார்க்குறோம், உலகத்தில் ரொம்ப சகஜமாக பார்க்குறோம். ஆனால் நம்மளை போல் ஆண்டவர் நீ எப்படி நடந்துக்கிறியோ அப்படியே நான் இருக்குறேன்னு சொல்கிறாரு பாருங்கள். அவர் எவ்வளோ நல்லவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீ புனிதனாக இருந்தால் நான் உனக்கு புனிதனாக இருப்பேன். நீ எப்படி தயவுள்ளவனாக இருந்தால் நான் உனக்கு தயவுள்ளவனாக இருப்பேன். நீ எப்படி நடந்துக்கிறியோ நான் அப்படி தான் நடந்துக்குவேன்னு சொல்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? நீ மாறுபாடான மனுஷனாக இருந்தா நானும் உனக்கு மாறுபாடாகவே நடந்துக்குவேன்ட்டாரு. ஜாக்கிரதையாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போல்லாம் பிதாக்களுடைய பாவம் பிள்ளைகளுக்கு சரி கட்டப்படும். ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் நான் இனி விட்டுட்டேன். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், இனி என்ன கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன்ட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? தொடர்ந்து வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 11:25. தேங்க்யூ. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். 11:25 தண்ணீர் பாய்ச்சப்படும். ஆமேன்னு சொல்லலாமா? எவன் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கும் நீர் பாய்ச்சப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதே கர்த்தர் உங்களுக்கு செய்வா. ஆமே. நீங்கள் நல்லது செஞ்சா சொல்லுங்களேன், நீங்கள் கெட்டது செஞ்சா ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம நன்மை செய்தால் நன்மை நம்மை தொடரும், தீமை செய்தால் பாவம் வாசற்படியில் படுத்து கொண்டு இருக்கும். நன்மை செய்கிறவனுக்கு செய்யாமல் இருப்பது பாவம், வேதம் சொல்லுது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. உனக்கிட்ட நன்மை செய்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கும்போது அது மற்றவங்களுக்கு செய்யாமல் இராதே அப்படின்னு வேதம் சொல்லுது. உன் அயலானை நோக்கி நீ போ, நாளைக்கு வா அப்படின்னு சொல்லாத அப்படின்னா வேதம் சொல்லுது. நான் எப்போவுமே என்கிட்ட கேட்குறவங்கள்ட்ட சொல்லுவேன், என்கிட்ட இருந்தால் இருக்குதுன்னு சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவேன். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. வசனம் தானே சொல்லுது, உள்ளதை உள்ளதுன்னும் இல்லாததை. சில பேர் தெரியும், பர்ஸு ஃபுல்லாக காசு இருக்கும், ஆனால் வாயில் பாட்டெல்லாம் என்ன தெரியுமா வரும்? ஒன்றுமே இல்லை. கடைசியில் அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அது வேறு விஷயம். எப்போவுமே அவங்க வாயிலேருந்து என்ன வரும்னா இல்லை இல்லை இல்லை. ஒரு நிறைவான வார்த்தை வரவே வராது. அதான் நீதிமொழிகள் அழகான ஒரு வசனம். நிறைய செல்வந்தனாக இருந்தும் தன்னை தரித்திரனாக பாவிக்கிறவனும் உண்டு, தரித்திரனாக இருந்தும் தன்னை செல்வந்தனாய் பாவிக்கிறவனும் உண்டுன்னு இருக்குது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோமோ கர்த்தரும் அப்படியே நமக்கு நடந்து கொள்ளுவார் என்ப ஒரு முழுமையான சத்தியத்தை, புதுமையான சத்தியத்தை நம்ம மறந்து போயிடக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? எடுத்து வாசிப்போம் அடுத்த ஒரு வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆமென் சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயின் வார்த்தையில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இது. சரிங்களா? அப்போது எந்த அளவினால் நீங்கள் அளக்குறீங்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆமேன் சொல்லலாமா? இது முக்கியமாக நம்ம காணிக்கை போடுறதில் சொல்லுவார். ஆமேன். காணிக்கை நீங்கள் ஆண்டவருக்கு எப்படி போடுறீங்க? சில பேர் காணிக்கை பார்க்கலாம், 1 ரூபா 50 காசு. 50 காசுலாம் யார் வாங்குறான்னு தெரில. காணிக்கை பெட்டியில் நாங்கள் என்ன சகோதரி எல்லாம் எண்ணுவாங்க. அப்போ பார்த்தா சில்லற காசாக இருக்கும். அது என்ன 1 ரூபா 50 காசு. ஆண்டவருக்கு அப்படி போடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நாங்கள் கற்றுக்கிட்டது, நாங்கள் சண்டே ஸ்கூல் இருக்கும் போது எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்தது என்னென்னா, கையில் காணிக்கை எடுத்துக்க சொல்லுவாங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டு அறிக்கை பண்ண சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு நான் காணிக்கை கொடுக்குறேன், கிழிஞ்ச நோட்டோ பொத்தலான நோட்டோ நான் போட மாட்டேன், அவர் பெரியவர், அவரை நேசிக்கிறதுனால காணிக்கை கொடுக்குறேன். எப்படி நம்ம பைபிளை வச்சுட்டு ஒரு அறிக்கை சொல்கிறோம், அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் காணிக்கை போடும்போது அறிக்கை பண்ணிட்டு தான் நாங்கள் காணிக்கை போடணும். ஆனால் நல்ல ஒரு விஷயம் அது. கரங்களை பேர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு கொடுக்குற ஹேபிட்டை நம்ம பழகி கொடுக்கணும். ஆமே. எப்படி நீங்கள் அளக்குறீங்களோ அப்படி தான் உங்களுக்கு அளக்கப்படும்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆனால் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி போடுவாராம். விதைக்கிறது கொஞ்சம், அறுக்கிறது அதிகம். எந்த அளவில் விதைக்கிறீங்களோ அந்த அளவில் உங்களுக்கு அளக்கப்படும். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அநேகருக்கு என்ன ஆசைன்னா, ஆண்டவர் கூரையை பிச்சுக்கிட்டு பொத்துக்கிட்டு காசை கொட்டணும்னு ஆசை. ஆனால் இவங்க மட்டும் காணிக்கை ஆண்டவருக்கு போடுறதுக்கு மனசே வராது. ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், உங்கள் பர்ஸில் எது நிறைய பெரிய நோட்டோ அதை போட்டுட்டு போங்க காணிக்கைக்குன்னு சொல்லுவார். ஆமேன்னு சொல்லலாமா? நீங்கள் இங்கே காணிக்கை போடுறதை பற்றி பேசலை, எங்கே போனாலும் சபையில் ஆண்டவருக்கு காணிக்கை போடணும்னு மனசில் நினைங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த அளவில் அளக்குறீங்க? என்ன சொல்கிறது, உங்கள் சக மனிதர்களுக்கு நீங்கள் எந்த அளவில் அளக்குறீங்க, அன்பை எவ்வளோ அளந்து கொடுக்குறீங்க, அது அளவு தான் உங்களுக்கு அளக்கப்படும். ஆமேன்னு சொல்லலாமா? மற்றவங்களை எப்படி விசாரிக்கிறீங்க, அந்த விசாரிப்பு தான் உங்களுக்கும் கிடைக்கும். மற்றவங்களை எப்படி கனம் பண்ணுறீங்க, அந்த கனம் தான் உங்களுக்கு திரும்ப வரும். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்கணும், எந்த அளவுனால் அளக்குறோமோ அதுதான் நமக்கு அளக்கப்படும். நான் நிறைய குடும்பத்தாருக்கு சொல்லுவேன், யாரெல்லாம் கடன் பாரத்தில் சிக்கிட்டு இருக்கீங்களோ, கடன் பிரச்சனையில் இருக்கீங்களோ, முதல்ல கர்த்தர் கொடுக்குற கட்டளை என்ன தெரியுமா? நீ பல மணி நேரம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுன்னு சொல்லலை, நீ ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லலை, உன் கடன் பாரம் மாறுன்னு சொல்லலை, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட ஒரு ஏழை விதவை போவா, கடன் பாரம், என் பிள்ளைங்களை எடுத்துக்கிறாங்க, அடிமையாக எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, என் வீட்டுக்காரர் செத்துட்டாரு, பிள்ளைங்களும் போயிடுச்சுன்னா நான் என்ன கதின்னு தெரியலையே அப்படின்னு வா. உடனே எலிசா சொல்லுவார், உன்னிடத்துல என்ன இருக்குது? ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ அவகிட்ட இருக்கிறத சொல்லுவா, அந்த இருக்கிறத கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சா ஆண்டவருக்கு அதிகமாக கொடுங்க, அப்போ உங்கள் ஆசீர்வாதம் வாய்க்காலாய் ஓடும். ஆமேன்னு சொல்லலாமா? நான் அதை ருசி பார்த்துருக்கேன். ஆமேன்னு சொல்லலாமா? என் வாழ்க்கையில் நான் ருசித்து பார்த்தது என்னென்னா, ஆண்டவருக்கு கொடுத்தா அவர் அதை திருப்பி கொடுப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் கடன் கொடுக்கிறான், அதை அவர் திருப்பி அவர் வட்டியும் முதலுமா கொடுத்துருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஏழைக்கு முகத்தை விளக்குறவன் அவன் சத்தமிட்டு கூப்பிடும்போது அவனுக்கு நான் முகத்தை விளக்கிடுவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு நல்லா தெரியணும் யாருக்கு கொடுக்கணும். இந்த காலத்தில் நிறைய ஏமாத்துறவங்க இருக்காங்க, அதனால் ஆண்டவர் இருதயத்தில் போடுவார், இவங்களுக்கு கொடுன்னு சொல்லுவார். ஆமேன். அவங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் அளக்கப்படும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு விரோதமாய் நீங்கள் அவதூறு பேசி அளந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி இன்னொருத்தர் எழும்பி உங்களை அளந்த நல்லா காமிச்சிருவாங்க. அப்போ எந்த காரியத்தையும் நம்ம எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். அது நல்லா ஜாக்கிரதையாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அன்பை விதைச்சிங்கன்னா என்னத்தை அறுப்பீங்க? வம்ப விதைச்சிங்கன்னா ஆமேன்னு சொல்லலாமா? விதைக்கிறது நாம தான். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்கள், எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க. ஆமேன். ஹல்லேலூயா. எதை செய்கிறீங்களோ பக்கத்தில் சொல்லுங்கள், எதை செய்கிறீங்களோ அதுதான் திரும்ப உங்களுக்கு வரும். அது எத்தனை நாளத்தனையாக திரும்ப வரும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, முக்கியமான ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம் 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 1 சாமுவேல் 2:30. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம். இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். போதும், ஒரு ஆமேன் சொல்லலாமா? இது ஆண்டவர்
ஏலிக்கு ஒரு தேவனுடைய தாசன் மூலியமாய் சொல்லி அனுப்புகிற ஒரு முக்கியமான வார்த்தை. ஆமென். அந்த காலத்தில் ஆண்டவர் வந்து 4 தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன், அது நன்மையானாலும் தீமையானாலும் 4 தலைமுறை விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போது ஏலியோடு கூட ஆண்டவர் கான்வர்சேஷன் ஒரு தேவ மனுஷனை கொண்டு சொல்லும் போது தெளிவாக சொல்கிறார், இனி தகப்பன் செய்கிறது பிள்ளைக்கு வரும்லாம் கிடையாதுப்பா, யார் என்ன கனம் பண்ணுறாங்களோ அவங்கள நான் கனம் பண்ணுவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தகப்பன் செஞ்ச புண்ணியம் எனக்கு வரும்னு கிடையாது, தகப்பன் செஞ்ச பாவம் எனக்கு வரும்னு கிடையாது, யார் என்னை தேடுறாங்களோ அவங்களுக்கு நான் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்வேன் ஆண்டவர் சொல்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ரொம்ப தீர்க்கமான ஒரு வார்த்தை. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். நீ எந்த ப்ராட்டப்புன்னு தெரியாது, நீங்கள் எந்த பேக்ரவுண்டுன்னு தெரியாது, நீங்கள் எங்கே சூழ்நிலை வளர்ந்தீங்கன்னா ஆண்டவர் கவலையில், நீ கர்த்தரை கனம் பண்ணுகிறாயா, ஆண்டவரும் உன்னை கனம் பண்ணுவார். கர்த்தர் கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்யப்படும் தெரியுமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாமா? அதுவும் என் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆண்டவர் நம்மளை கனம் பண்ண நினச்சிட்டாருன்னா ஒருத்தராலும் தடை செய்ய முடியாது. அவர் எதிரிகளுக்கு முன்னாடியே பந்தியை வச்சிருவார். யார் விரோதமாக எழும்பினாங்களோ அவங்களையே நம்ம பாராட்டும்படி கர்த்தர் செஞ்சிருவார். நல்லா தட்டுங்களேன், கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவர் நமக்கு கனம் பண்ணுகிற விதமே ஆச்சரியமாக இருக்கும். நம்மளால் அதை கிரகிச்சு கூட பார்க்க முடியாது. என்னையா ஆண்டவரே எந்த இடத்துல நிற்க வச்சுருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு கர்த்தர் நம்மளை பூரிப்பாக்கும்படி கர்த்தர் கனம் பண்ணுவார். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்னு வசனம் இருக்குது. ஆமேன்னு சொல்லலாமா? தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், அநேகருடைய வாழ்க்கையில் இது நடக்க போகுது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் உங்களை கனம் பண்ணுகிற நாள் சீக்கிரத்தில் வரப்போகிறது. அவர் அப்படியே நீங்கள் அதிசயப்பட்டு பூரிக்கிற அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துகிற நாட்கள் நிச்சயம் வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று பண்ணணும், கர்த்தரை கனம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லலாம். சரி, ப்ராக்டிக்கலாக கேட்போம். கர்த்தரை கனம் பண்ணுறதுனா என்னங்க? ஆண்டவர் எப்படி கனம் பண்ண முடியும் சொல்லுங்களேன்? அன்பு கூறும்போது, ஜெபிக்கும் போதா, கீழ்ப்படியும் போது, வாழ்த்தி ஜெபிக்கும் போதா, சாட்சியை வாழும்போது, அதிகாலையில் தேடும்போது, ஜெபம் தேடுறது ஓகே, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடவும், அப்படியே ஆல் டுகெதராக ஒன்று சொல்லிடலாமே, வசனத்தின்படி வாழும்போது ஆமேன்னு சொல்லலாமா? அவரை கனம் பண்ணுறோம். சும்மா கையை கூப்பிட்டு 2 கையை கூப்பிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து எந்திரிச்சிட்டு போகிறது இல்லை கனம். ஆமேன்னு சொல்லலாமா? என்னைக்கோ வந்துட்டு எப்படியோ ஆண்டவரே எதையாவது நன்மை செஞ்சுங்க பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல கனம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறது தாங்க தேவனை கனம் பண்ணுகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன்றார். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீன பண்ணப்படுவார்கள். அநேகர் வந்து தேவனை அசட்டை பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. பாவத்திலேருந்து இன்னும் விடுதலை வரலை, தேவனை அசட்டை பண்ணுறீங்க. பயத்திலேருந்து இன்னும் விடுதலை வரலை. ஒரு சகோதரி உண்மையாகவே அவங்க நரகத்துக்கு போயிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க, நரகத்தில் பார்த்தா எல்லாரும் ஒரு பிசாசனுடைய சியூட் போட்டிருக்காங்க, ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்களாம். நரகத்தில் எல்லாருக்குமே சாத்தானுடைய ட்ரெஸ் போடப்பட்டிருக்கான். எப்படி நம்ம பரலோகத்தில் நமக்கு ஆண்டவர் வெண்ணங்கி தரித்து நம்மளை அப்படி அலங்கரிக்கிறார்னு வேதம் சொல்லுது, அந்த மாதிரி நரகத்தில் பிசாசோட ட்ரெஸ் போட்டிருக்காங்களாம். அதில் ஒன்று எழுதியிருக்கான், இச்சை, லஸ்ட்டு, ஒன்று எழுதியிருக்கான் அந்த அந்த அவங்க ட்ரெஸ்ஸில், உடையில். அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சத்தம் கொடுக்குதான் அந்த ஜனங்க நடந்து வரும்போது. இதில் கொடுமையானது என்னென்னா பயம் அப்படின்ற ஒரு ஆடை அது கொடூரமான சத்தத்தை உண்டாக்குதான். எத்தனை பேர் புரியுது? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நரகத்துக்கு மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. அப்போ பயம்ன்றது பிசாசு வைத்திருக்கிற ஒரு பெரிய மாயையான வலை, அதில் விழுந்துடாதீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எதற்கும் பயப்படக்கூடாது.
ஆண்டவர் இருக்கிறான் திடமனதாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? சூழ்நிலையை குறித்து நம்ம பயப்படவே கூடாது. எதிர்காலத்தை குறித்து கலங்கவே கூடாது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். கர்த்தர் எனக்கு சகாயர். சங்கீதம் முழுசும் அதுதானங்க இருக்குது. அன்னைக்கு படித்த 35ஆம் சங்கீதம் எவ்வளோ ஒரு அருமையாக தேர்ச்சுகிற ஒரு சங்கீதம். ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தரை கனம் பண்ணணும்னா ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு பையன் வந்து சொன்ன, ஒரு தம்பி, வாலிப பையன், நான் அடுத்த வாரம் சண்டே வரமாட்டேன் அப்படின்னு. ஏன் வரமாட்டேன்? நான் தனியாக ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்க போகிறேன். என்ன பண்ண போகிறாராம்? தனியாக போய் ஜெபிக்க போகிறேன். நான் சொன்னேன், அப்படி பண்ணக்கூடாது. வேத வசனம் சொல்லுது, ஓய்வு நாளை அசட்டை பண்ணக்கூடாது. ஓய்வு நாள் தேவனுக்குரியது. கர்த்தரே ஓய்ந்திருந்தாருன்னா நீ என்ன அதோட பெரிய ஆளா? இல்லை. ஓய்வு நாள் தேவனுக்குரியது. தேவ சமூகத்துக்கு வரணும், ஆலயத்துக்கு கூடி வரணும். அதை அசட்டை பண்ணக்கூடாது. நீ இன்னொரு நாள் பண்ணிக்கோ அப்படின்னு நான் வசனத்தெல்லாம் சொன்னேன். ஆனாலும் அந்த தம்பி கேட்கல. அப்புறம் 2-3 வாரம் கழித்து அந்த தம்பி வந்து சொன்னாப்புல, நான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வருத்தம், கோவம் தான். ஆனாலும் சரி பரவாயில்ல, கர்த்தர் அதை பார்த்துக்குவார்னு சொல்லி விட்டுட்டேன். அப்போ அந்த தம்பி வந்து சொன்னார், நான் வந்து ஜெபிச்சேன், ஆண்டவர் பதில் கொடுக்கவே இல்லை. டக்குன்னு சொன்னேன், கண்டிப்பாக பதில் கொடுக்க மாட்டார். யோசிக்கவே இல்லை. அடுத்த நிமிஷம் சொன்னேன், எப்படி கொடுப்பாரு? நீ வசனத்தை கீழ்ப்படியிலையே. வசனத்தை கை கொள்ளாமல் நீ ஆண்டவர் வந்து இறக்கணுன்னா அப்படி இறக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்கள் ஜெபம் கேட்கப்படணும்னா உங்கள் வாழ்க்கை அவருக்கு பிரியமாக இருந்தால் மட்டும்தான் கேட்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது தான் கர்த்தரை கனம் பண்ணுகிறது. கனம் பண்ணுகிறதுனா அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிறது. கனம் பண்ணுகிறதுனா ஒழுங்காக ஜெபம் பண்ணுறது. கனம் பண்ணுறதுனா வேதத்தின் படி வாழ்கிறது. கனம் பண்ணுறதுனா கர்த்தருடைய சமூகத்துக்கு தேடி ஓடி வருது, டைமுக்கு வருது. அதான் கனம் பண்ணுறது. ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட்னா எப்படி டைமுக்கு ஓடுறோம்? ஒரு ட்ரெயின் பிடிக்கணுன்னா எவ்வளோ டைமுக்கு ஓடுறோம்? ஃப்ளைட்டு பிடிக்கணுன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடியே ஓடுறோம். அப்போ கர்த்தரை கனம் பண்ணுறதற்கு நம்ம பிந்திடக்கூடாது, முந்திக் கொள்ளணும். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாமா? கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை தான் கர்த்தரும் கனம் பண்ணுவார் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆமேன். நான் வரல, இன்றைக்கி வரலன்னா நான் நாளைக்கு வரேன்னு சொல்லாதீங்க. ஜெபம் நடக்குதுன்னா உங்களுக்கு துடிக்கணும். இங்கே ஜெப சத்தம் கேட்குதுன்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, ஓடி வந்துடணும் தேவ சமூகத்துக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாமா? தொடர்ந்து வாசிப்போம். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 29:13. வேகமாய் 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். உதடு தான் கனம் பண்ணுது, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மல்கியா 1:6. இந்த ஜனங்கள் வாயில துதிக்கிறாங்க, ஆண்டவர் சமூகத்தில் வந்து அப்பா பிதாவேன்றாங்க. அப்பா போல நீ நடந்துக்கலையே. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்பாவுக்கு கொடுக்கிற கனம் எங்கேன்னு ஆண்டவர் கேட்குறார். சில பேருக்கு அப்பானா அவ்வளோ பயம். நம்ம தம்பி கேப்ரியல் ட்ராமா நடித்தாப்புல, இங்கே நடிக்கும் போது செம்ம சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக நடித்தாப்புல. அப்புறம் அங்கே ஃபைனல் டேயில் அங்கே ப்ரோக்ராம் போடும்போது ஃபஸ்ட்டு சீனில் காலெல்லாம் நடுங்குது, வாயெல்லாம் பபங்குது. என்ன நல்லா நடிப்பாப்புலே, என்ன ஆச்சுன்னு பார்த்தா அங்கே அவங்க அப்பா உட்காந்துருக்கிறாரு. ஃபஸ்ட் சீன் நான் ஓரமாக இப்படி ஸ்டேஜ் ஓரத்தில் நின்னேன். தம்பி கூப்பிட்டு சொன்னேன், இந்த பாரு நீ உங்கள் அப்பாவை பார்க்காத. அவனுக்கே தெரியல, ஆனால் சொன்னேன், நீ அப்பாவை பார்க்காத, யாருமே இல்லைன்னு நினச்சிக்கோ, உங்கள் அப்பா வரலைன்னு நினச்சிக்கோ, நீ நடின்னு சொன்னேன். அடுத்த சீனில் நல்லா நடிச்சிட்டாப்புல. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஏன்னா உண்மை. அப்போது உங்கள் மாம்சத்துக்குரிய தகப்பனுக்கு உங்களுக்கு இப்படி நடுக்கம் இருக்குதே, ஆவிக்குரிய தகப்பனுக்கு நீங்கள் என்ன நடுங்குறீங்க? ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. மல்கியா 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? எஜமானரேன்னு பாடுறோம்ல, அப்பா பிதாவேன்னு பாடுறோம்ல,
அந்த கணத்தை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்துறீங்களா? அந்த கணத்தை தேவனுக்கு கொடுக்குறீங்களா? ஒரு நாள் வரது, ஒரு மாதம் வரதில்லை தேவ சபைக்கு, ஆண்டவர் சமூகத்துக்கு. எங்கே கூப்பிட்றாங்களோ எங்கேயாவது போயிடுறது, அது கனம் பண்ணுறதில்ல. ஆண்டவர் நம்மளை எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கே நிலைத்திருக்கிறது தேவனை கனப்படுத்துறதுக்கு சமம். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு நாள் வீட்டில் சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு பக்கத்து வீட்டில் சாப்பிட்றீங்க, 3வது வேலைக்கு ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, அடுத்த நாள் இன்னொரு ஹோட்டலு, அதுக்கடுத்த வேலை இன்னொரு ஹோட்டலு, அதுக்கடுத்த வேறு ஒரு ஹோட்டல் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வயிறு, உங்கள் ஹெல்த் என்ன ஆகும்? ஒன்றுமே இல்லாமல் போயிடும். வீட்டில் சாப்பிட்ற 3 வேளை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லலாமா? ஆமேன். எத்தனை பேருக்கு விளங்குது? கரங்களை உயர்த்தி. அப்போ ஆண்டவர் நம்மளை எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கே வந்து சாப்பிட்ணும். தேவனுடைய வசனத்தை, ஆகாரத்தை உட்கொள்ளணும். அங்கங்கே போயிடக்கூடாது. இவங்க கூப்பிட்றாங்க, அங்கே கூப்பிட்றாங்க, அங்கே ஒரு வேலை வேறு ஏதாவது போதுன்னு இருக்கும், உங்களுக்கு செட் ஆகாது வயிற்றுக்கு. எத்தனை பேருக்கு விளங்குது? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கணும். நாட்டப்பட்ட ஒலிவ மரங்களாக இருக்கிறது கர்த்தரை கனம் பண்ணுகிறது. ஆமேன். நீதிமொழிகள் 14:31. நாம் எப்படி கர்த்தரை கனம் பண்ண முடியும்? நீதிமொழிகள் 14:31. தரித்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். போதும், ஒரு ஆமேன் சொல்லலாமா? கர்த்தரை கனம் பண்ணுகிறது. தரித்திரருக்கு நீங்க தயை செய்யும் போது கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள். ஆமேன் சொல்லலாமா? ஸோ இத்தனை காரியம் நம்ம தேவனை கனம் பண்ணுகிறோம். சங்கீதம் 22:23 சொல்லுது, அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலரே அவரை கனம் பண்ணுங்கள். ஆமேன் சொல்லலாமா? ஸோ நம்ம எதை செய்கிறோமோ கர்த்தர் அதை நமக்கும் செய்வார் என்பதை மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. 2வது ஒரு காரியம் பார்க்க போகிறோம். லேவியராகமம் 26ஆம் வசனம் 23, 24. லேவியராகமம் 26, 23, 24. வேகமாய். நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து போதும். 41 வாசிங்க. 27, 28. 27. இன்னும் இவைகள் எல்லாவற்றாலும் நீங்கள் எனக்கு செவி கொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நானும் உக்கிரத்தோடு உங்களுக்கு எதிர்த்து நடப்பேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீ எப்படி நடக்கிறியோ நான் உனக்கு அப்படியே நடப்பேன் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னா நீங்கள் ஆண்டவருக்கு எதிர்த்து நடக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஆண்டவர் அப்படியே அங்கி போட்டு வந்து சொல்ல மாட்டார். வசனத்தை கொடுத்துட்டாரு. இதை பிரசங்கிக்கிறதற்கு ஊழியக்காரரை எழுப்பிட்டாரு. ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஊழியக்காரங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்போது நீங்கள் ஆண்டவரை கனம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்கிறார், என் ஊழியக்காரை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான் ஆண்டவர் சொல்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. 41ஆம் வசனம். அதே அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையும், அந்த கடைசி லைனை மட்டும் படிங்க. யாக்கோபோடு ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கை எல்லாத்தையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எவ்வளோ நல்லவர் பாருங்க. நீ எதிர்த்து நின்னா நான் எதிர்த்து நிற்பேன்னு சொல்லிட்டு அதோட விடலை. ஆனாலும் நீ அறிக்கை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் உனக்கு தயை செய்வேன், உன்னை நினைப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தெய்வத்தை எங்கேயும் பார்க்கவே முடியாது. ஆமென். அநேகருக்கு என்ன, ஆண்டவரையே இப்படி நடந்துக்கிறார், ஆண்டவரையே எனக்கு கொடுக்கல, ஆண்டவரையே எப்போ பாரு அவரை குறை சொல்லாதீங்க. நீங்கள் நடந்துக்கிற விதத்தில் கர்த்தர் உங்களுக்கும் நடந்துக்குவார். ஆமேன்னு சொல்லலாமா? வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஆமேன். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஆண்டவர் மூடி மறைச்சி எதுவும் சொல்லலை, தெளிவாக சொல்கிறார். நீ என்னை கனம் பண்ணினா உன்னை நான் கனம் பண்ணுவேன்,
நீ எனக்கு எதிர்த்து நின்னா உனக்குனா, நீ என்னோடு இருந்தனா ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை வேர்த்து ஒரு அலையிலேயே சொல்லலாமா? நீ எனக்கு பிரியமாக நடந்தனா எந்த கஷ்டமே இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம நடந்துக்கிறதுல தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது முடிவாகும். ஆமேன்னு சொல்லலாமா? சில பேருக்கு ஆண்டவர் தேடுறதுனா கசப்பு, வேதம் வாசிக்கிறதுனா பாவக்கா, தேவ சமூகத்தில் வந்து வசனம் கேட்கணுன்னா போரு. இப்போ ஆண்டவரும் நீ ஜபிக்கும் போது ஆண்டவரே எனக்கு நல்ல மார்க்கு கொடுங்கன்னா ஆண்டவர் சொல்ல போரு அப்படின்றவார். எனக்கு உத்தியோகத்தில் உயர்வு கொடுங்க, கசப்பு அப்படின்றவார். கரெக்டாக இல்லையா? கரங்களை வேர்த்து ஒரு அலையிலையா சொல்லலாம். அப்போ ஆண்டவரை திட்டுறது நோ. நீங்கள் எப்படி கர்த்தரை கனம் பண்ணுறீங்களோ அவர் உங்களை அவ்விதமாகவே கனம் பண்ணுவார். அதே அந்த 24ஆம் வசனத்தில் சொல்லுது, நான் உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னை வெறுக்கவும் மாட்டேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆமேன்னு சொல்லலாமா? நீ எதிர்த்து நடந்தால் கூட கர்த்தர் எவ்வளோ மனதுருக்கமாய் அந்த 44ஆம் வசனம் கடைசியில் அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் உன்னை கடைசியில் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன், நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? அப்பா நம்மளை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை கைவிடவும் மாட்டேன், உன்னை வெறுக்கவும் மாட்டேன். அவர் பிதானா அவருடைய சாயல் நமக்குள்ளே வரணுங்க. நான் இதை தியானிக்கும் போது யோசித்தேன், ஆண்டவரே நான் எப்படி நடந்துக்கிறேனோ நீங்கள் அப்படி தான் நடந்துக்கிறேன்னு ஏன் சொல்கிறீங்க? ஏன்னா உன்னை நான் பிள்ளையாக பார்க்குறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாம். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் பார்த்தேன், ஒரு குட்டி பையன், அவங்க அப்பா உள்ளே என்ட்ரி ஆகிறாரு, ஷூவை கழட்டி வச்சுட்டு சாக்ஸை அப்படி சுருட்டி அதுக்குள்ளே வச்சுட்டு போகிறாரு. அந்த குட்டி பையனும் அதோட குட்டி ஷூவை கழட்டிட்டு அவரும் அந்த சாக்ஸை உருட்டி அவங்க அப்பா சுருட்டின மாதிரியே சுருட்டி அது உள்ளே வச்சுட்டு உள்ளே வருது. பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக வந்தது. இப்போ பிள்ளைங்க எப்படி அப்படியே தன் தகப்பனோடைய சுவாபத்தை வெளிப்படுத்துகிறாங்க பாருங்கள். ஆமேன்னு சொல்லலாமா? நிறையா சொல்லுவோம்ல, நீ சாப்பிட்றதெல்லாம் செயல் உங்கள் அம்மா மாதிரி இருக்குது, உங்கள் அப்பா மாதிரியே செய்கிறேன்னு சொல்லுவோமா இல்லையா? ஒரு 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 ஜோக் ஒன்று சொல்லுவாங்க. ஸ்கூலில் ஒரு ஆசிரியர் தமிழ் பாடம் எடுக்கும்போது வாழைப்பழம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தை சொல்லிட்டான் வாழைப்பழம் அப்படின்ச்சான். அவங்க வாழைப்பழம் அப்படின்னு சொன்னால் வாழைப்பழம் அப்படின்ச்சான். இவங்களும் நிறைய சொல்லி கொடுத்து சொல்லு வாயை அதுக்கு என்ன வரல, ழகரம் வரலை, இப்படியே சொல்லிகிட்டே இருந்துச்சான். உடனே அவங்க ஆசிரியருக்கு ரொம்ப கோவம் வந்தது. நீ உன் பேரண்ட்டை கூப்பிட்டு வா, அவங்க அப்பாவை கூப்பிட்டு வா, உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா வந்தார் அடுத்த நாள். அவங்க அப்பா வந்தோடனே அவங்க மேடம் சொன்னாங்களாம், உங்கள் பையனுக்கு எத்தனை முறை இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வரவே மாட்டேங்குது. வாழைப்பழம் சொன்னால் வாழைப்பழம் அப்படின்னு சொல்கிறான். அவனை கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு டேய் சொல்லு வாழைப்பழம் சொல்லு. அவன் உடனே வாழைப்பழம் அப்படின்னா. உடனே அவங்க அப்பா பார்த்துட்டு என்ன பண்ணுறது டீச்சர் தெரியலையே, அவனோட வயக்கமே அப்படி தான் இருக்குது அப்படின்னாராம். அப்போது அப்பா சொல்கிற மாதிரி தான் என்ன பண்ணுறான், பிள்ளையும் சொல்லுது. அதுக்கு மேலே அந்த டீச்சர் ஒன்றுமே பேசலையாம். சரி இதுக்கு மேலே நம்ம அப்பாக்கா சொல்லித்தர முடியும், சரி விட்டுடலான்னு விட்டுட்டாங்களாம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்பாவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? அவர் அப்பாவாக இருக்கிறதுனால நீ எப்படி இருக்கியோ நானும் அப்படியே இருக்கேன்னு நினைக்கிறார், அப்படியே சொல்லி தருகிறார். ஆமே 3 காரியம் முக்கியமானது நம்ம பார்த்தோம். அவரை கனம் பண்ணினால் அவர் நம்மை கனம் பண்ணுவார். அவருக்கு நம்ம எதிர்த்து நின்னால் அவர் நமக்கு எதிர்த்து நிற்பார். ஆமே அதோட முடிவில் உன்னை நினைத்தருளுவேனும் கர்த்தர் சொல்லிட்டார். உன்னை மறக்க மாட்டேன், உன்னை வெறுக்க மாட்டேனும் கர்த்தர் சொல்லிட்டார். 3வது பார்த்துட்டு முடிக்க போகிறோம். மன்னிச்சிடுங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் 15:4. ஆண்டவர் 3வது காரியம் என்ன நமக்கு சொல்கிறார்? சீக்கிரமாய் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா?
ஆமென். அந்த அதிகாரம் முழுசும் பாதி வரைக்கும் அவரில் நிலைத்திருக்கிறத குறித்து நம்ம படிக்கலாம். ஆமென். நீ என்னில் நிலைத்திருங்கள், என் சந்தோஷத்தில் நிலைத்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். இப்படி வரிசையாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேருக்கு ஆண்டவர் என் கூடவே இருக்கணும்னு ஆசை? நல்லா தான் கையை உயர்த்துங்களேன். ஆமென். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பக்கத்தில் சொல்லுங்கள். நீங்கள் அவரோடு இருந்தா அவர் உங்களோட இருப்பார். ஆமென் சொல்லலாமா? நம்ம வெறும் பாட்டு மட்டும் பாடக்கூடாது. கூடவே இரும் அப்படின்னு பாடலை. நான் கூட இருந்தால் அவர் கூட இருப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3 காரியம் அந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நான் எப்படியோ கர்த்தரும் அப்படியே. நான் கனம் பண்ணால் கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார். அவருக்கு எதிர்த்து நிற்பேன், ஆனால் அவரும் எனக்கு எதிர்த்து நிற்பார். அவரோடு கூட நான் நிலைத்திருந்தார், அவரும் என்னோடு கூட நிலைத்திருப்பார். எழுமி நிற்போமா தேவ சமூகத்தில்? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பதாக அப்படியே வெளியரங்கமாக இருக்குது. எந்த மறைவும் சொல்ல முடியாது, ஒளிச்சு வைக்கவே முடியாது. உங்கள் எண்ணங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்னாடி வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு மறைவாய் ஒன்றுமில்லை. பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் தேவன் காண்கிறார். ஆமே. அப்போ நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னு சொல்லி ஜெபிப்போமா, ஒப்பு கொடுப்போமா? நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ உங்களுக்கு கர்த்தரும் அப்படியே இருப்பார். ஆமே. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நல்ல குணாதிசயத்தை நான் வளர்த்துக்கொள்ள உதவி செய்யுங்க. வேதத்தின் பள்ளி வாழ உதவி செய்யுங்க. தேவனை கனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வசனத்தை நான் நேசிக்கலைனா, வசனத்தின்படி நான் வாழலைனா பொய்யனா இருப்பேனே. அப்பா, நான் உண்மை கனம் பண்ணுகிற அந்த கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அநேகர் இந்த நாளில் கனம் பண்ண விரும்புகிறார். ஆமென். அநேகர் ஆண்டவரை மகிமையாய் உயர்த்த விரும்புகிறார். யோசேப்பை உயர்த்தி கனம் பண்ணின தேவன், அவனுக்கு அழகான வஸ்திரங்களை தரித்து அவனுக்கு அழகு பார்த்த தேவன், அவனுடைய பிரதர்ஸ் எல்லாம் அவனோட வஸ்திரங்களை உரிந்து போட்டாலும் கர்த்தர் அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை, ராஜ வஸ்திரத்தை கொடுத்து அழகு பார்த்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? யாரெல்லாம் இந்த நாள் உங்களை கனவீனப்படுத்தி தூக்கி போட்டாலும் தேவன் ஒரு நாள் உங்களை கனப்படுத்துகிற நாட்கள் வரும். அதற்கு முன்பதாக மகனே மகளே, நீ கர்த்தரை கனம் பண்ணுவாயாக. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். சில நேரம் ஊழியக்காரர்கள் உங்கள்கிட்ட சில ஆலோசனை சொல்லும் போது, இல்லைன்னா இங்கேருந்து ஆண்டவருடைய வார்த்தை நேராய் வரும்போது அசட்டை பண்ணாதீர்கள். அநேகர் அசட்டை பண்ணிடுறீங்க. வாழ்க்கையில் நன்மையானதை இழந்து போயிடுறீங்க. நான் அப்படி இருக்கக்கூடாதுப்பான்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அப்பா, உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். உங்கள் வார்த்தைக்கு நான் எதிர்த்து நிற்கக்கூடாது. மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தினார், கனம் பண்ணினார். ஆமான் வச்சே ஆண்டவர் அவனை கனம் பண்ணினார். ஹல்லேலூயா. எஸ்தரை கர்த்தர் கனம் பண்ணினார். ரூத்தை கர்த்தர் கனம் பண்ணினார். சாமுவேலை கர்த்தர் கனம் பண்ணினார். ஒவ்வொருத்தரையும் வேதத்தில் பார்க்க முடியும். தானியேலை கர்த்தர் உயர்த்தி கனம் பண்ணினார். ஷாத்ராக், மேஷாக்கு, ஆபேத்நேகோ அவங்களெல்லாம் கர்த்தர் கனம் பண்ணினார். என்னையும் கனம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லலாமா? இந்த நாளில் ஆண்டவர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் உங்களை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது, நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணும்போது, அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை சரியாக செய்யும் போது, என்னை அப்பான்னு கூப்பிடுறியே, அந்த கனம் எங்கேன்னு ஆண்டவர் கேட்குறார். எஜமானரேன்றியே, அந்த கனம் எங்கே? சம்பளம் கொடுக்குற முதலாளிக்கு நீ பயப்படுறல, கர்த்தருக்கு ஏன் பயப்பட மாட்டேன்னு ஆண்டவர் கேட்குறார். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே அப்பா, உம்மை கனம் பண்ணுவேன் ஆண்டவரே. உம்மைத்தான் என் முன்னே நிறுத்தியிருக்கிறேன். ஜீசஸ், என் முன்னே நிறுத்தியுள்ளே.
Glory, glory Lord, glory. மகிமை, 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 மகிமை உண்டாகும். சித்தம் செய்வதுதான் இதயத்தின்